2015க்கு பிற்பாடு அந்த கம்ப்ளீட்டாக வானமண்டலம் மாறிடுச்சு. அதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து நிலக்கரி, பெட்ரோலியம், இந்த டீசல் போன்ற வகையில் உள்ள கார்பன் உமிழ்கள் தான். அதனால் இப்போ வெப்பமடையுது. வெப்பத்தினுடைய காரணத்தால் கடல் சீற்றம், கடல் சீற்றத்தினால வந்து கடல் நம்பகத்தன்மையாக மாறுது நம்மகிட்ட இருந்து. இது இனிமேலுக்கு வந்துங்க இந்த நம்பகத்தன்மை, வானமண்டல சீற்றம், கடல் சீற்றம், அதெல்லாம் சேர்ந்து என்னென்ன மாதிரி வியூகங்கள் எதிர்காலத்தில் வகுக்குன்னு யாராலும் கணிக்க முடியல. கணிக்க முடியாத ஒரு வானிலை அறிக்கைக்கு தான் அவங்க வந்து உலகளாவிய பேர் வந்து நம்பகத்தன்மையற்ற பேரிடர்கள், அதாவது கிளைமேட் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் அப்படின்னு. இன்றைக்கும் வந்து கிளைமேட் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் கூட இருக்கும்னு உலக நாடுகள் கத்துறாங்க. அதுக்கு அந்த நம்ம கார்பன் உமிழ்வை குறைக்கணும், அவ்வளோதான். சின்னது கார்பன் உமிழ்வை குறைச்சிட்டா அப்புறம் வானமண்டலம் சரியாகணும். அது இன்னும் 50-100 ஆண்டுகள் ஆகும். புஷ்பா நேஷனல் லஞ்சியா இன்டர்நேஷனல்.